உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சிக ராசிக்கு கண்டகஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் என்ன மாதிரியான துன்பங்களும் என்ன மாதிரியான இன்பங்களும் வரும் என ஒரு சிறப்பு பார்வையாக பார்ப்போம். 8ஆம் இடம் என்பது கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு விதிக்கு உட்பட்டது. 8 என்றாலே மர்மம், ரகசியங்கள், புதையல்கள், ஒரு இடத்தில் எது இருக்கிறது என்றே கிரகிக்க முடியாத ஒரு நிலை, அதுதான் 8ஆம் இடம். 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தகுதியை பெற்றிருந்தாலும் அந்த கருவானது தன் கர்ப்ப செல்லுக்குள் எப்படி மர்மமான முறையில் நல்ல வளர்ச்சியாகவும் அல்லது ஊனமாகவும் பெருக்கக்கூடிய சக்தியை, அந்த அமானுஷ்ய சக்தியை இறையருள் என்கிறோம். நம் சக்திக்கு மீறியதை அமானுஷ்யம் என்றும் இறையருள் என்றும் தீய சக்தி என்றும் நாம் கருதுகிறோம். அந்த இடத்துக்கு சொந்தமானது தான் இந்த 8ஆம் இடம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1 முதல் 4ஆம் பாதமும், கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதமும் 9 பாதங்களும் அடங்கியுள்ளது. இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான புலி போலவும் ஆனால் பழகினால் துள்ளி குதிக்கும் மான்குட்டி போலவும், இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரியாக வருகிறார்களோ அந்த பகுதி மக்களுக்கு மிக மிக நன்மைகள் நடக்கும். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கியிருந்தாலும் தான் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியவர்கள் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை சுற்றியுள்ளவர்கள் நன்மை செய்கிறார்களா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இன்னார் செய்தார் ஒருவர் அவர் நான நன்மையும் செய்திடல் என்ற திருக்குறள் வசனத்துக்கு ஏற்ப எப்பொழுதும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பொதுவாக விருச்சக ராசி விருச்ச லக்னத்தில் பிறந்தவர்கள் தியாக செம்மல் என்று பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். தான் எவ்வளவு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை நம்பியவர்களும் எந்த நிலையிலும் கெட்டு போகக்கூடாது என்று மன உறுதி கொண்டவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குரு பகவான் திடீரென்று மிகப்பெரிய யோகத்தையும் திடீரென்று குறுக்கு வழியில் சில தவறான நிலைகளை எய்தக்கூடிய நிலைகள் ஏற்படும். அது ஏன் அந்த தவறான நிலைகள் ஏற்படுகிறது என்றால் இவருடைய வீக்னஸ் இவருடைய நெருங்கியவர்களுக்கு தெரியும். அந்த வீக்னஸை அந்த நெருங்கியவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த 2025 2026 வரை நீங்கள் பிறரை நம்பக்கூடாது. அதிலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்பக்கூடாது, நண்பர்களை நம்பக்கூடாது, உறவினர்களையும் நம்பக்கூடாது. நம்பக்கூடாது என்றால் விரக்தியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லோரிடமும் பழகலாம், ஆனால் எச்சரிக்கையாக பழக வேண்டும். நல்லவர்கள் போல் சில கள்ளவர்கள் இருப்பார்கள் என்று திருவிழாக்களில் சொல்லுவார்கள். அதே போல உங்க கூடயே பழகுவார்கள். எப்பொழுது உங்களுக்கு குழி பறிக்கலாம் என்று பறித்து விடுவார்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக எதை செய்தாலும் எதை பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும். கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் எந்த இடத்திலும் விளையாட்டாகவே இருப்பார்கள். மற்றவர்களிடம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசிக்கொண்டே அந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனால் பார்ப்போர் கண்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தும் இவர்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள், இவரெல்லாம் என்ன சாதிக்கப் போகிறார் என்று இந்த விருச்சிக ராசி கேட்டையில் பிறந்தவர்களை பார்த்து நினைப்பார்கள். ஆனால் விளையாடிக்கொண்டே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். அதனாலேயே இவர்களுக்கு பாதிப்புகள் பலமுறை ஏற்படும். ஆனால் எத்தனை முறை பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல், துளி கூட களங்கம் படாமல் தான் நினைத்ததை ஒரு விளையாட்டுத்தனத்தோடு செய்து முடிப்பவர்கள். இவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார்கள். நன்மை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பொதுவாக விருச்சிக ராசி விருச்ச லக்னத்தில் பிறந்தவர்கள் தியாக செம்மல் என்று பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். தான் எவ்வளவு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை நம்பியவர்களும் எந்த நிலையிலும் கெட்டு போகக்கூடாது என்று மன உறுதி கொண்டவர்கள்.
அப்படிப்பட்ட விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குரு பகவான் திடீரென்று மிகப்பெரிய யோகத்தையும், திடீரென்று குறுக்கு வழியில் சில தவறான நிலைகளை எய்தக்கூடிய நிலைகள் ஏற்படும். அது ஏன் அந்த தவறான நிலைகள் ஏற்படுகிறது என்றால், இவருடைய வீக்னஸ் இவருடைய நெருங்கியவர்களுக்கு தெரியும். அந்த வீக்னஸை அந்த நெருங்கியவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த 2025 2026 வரை நீங்கள் பிறரை நம்பக்கூடாது. அதிலும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்பக்கூடாது, நண்பர்களை நம்பக்கூடாது, உறவினர்களையும் நம்பக்கூடாது. நம்பக்கூடாது என்றால் விரக்தியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எல்லோரிடமும் பழகலாம், ஆனால் எச்சரிக்கையாக பழக வேண்டும். நல்லவர்கள் போல் சில கள்ளவர்கள் இருப்பார்கள் என்று திருவிழாக்களில் சொல்லுவார்கள். அதே போல உங்க கூடயே பழகுவார்கள். எப்பொழுது உங்களுக்கு குழி பறிக்கலாம் என்று பறித்து விடுவார்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக, எச்சரிக்கையாக எதை செய்தாலும் எதை பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும். கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த கேட்டையில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட, அதனால் பார்ப்போர் கண்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தும் இவர்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள், இவரெல்லாம் என்ன சாதிக்கப் போகிறார் என்று இந்த விருச்சிக ராசி கேட்டையில் பிறந்தவர்களை பார்த்து நினைப்பார்கள். ஆனால் விளையாடிக்கொண்டே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள். அதனாலேயே இவர்களுக்கு பாதிப்புகள் பலமுறை ஏற்படும். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் மிக கவனமாக, கொஞ்சம் சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பப்பா சொல்லவே தேவையில்லை. என்னை கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுவது, சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ள நிற்கிறது. இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அவர்களுடைய வாழ்க்கை கதையை சொன்னார்கள் என்றால் நாம் மனமுருகி கேட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அந்த அளவுக்கு அவர்கள் சிறு வயதில் இருந்தே அனுச நட்சத்திரத்தில் 1 பாதம் முதல் 4 பாதம் வரை இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருமே பட்ட துன்பம் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, பல துன்பங்களுக்கும் பேர்களுக்கும் இவர்கள் ஆளாக நேரிடும். விருச்சிக ராசியில் பிறந்த விசாக 4ஆம் பாதமும் கேட்டை 1 முதல் 4 பாதங்களும் இவர்களுக்கு 40% துன்பங்கள் ஏற்படும், 60% இன்பங்கள் ஏற்படும். ஆனால் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 20% துன்பங்கள் ஏற்படும், 40% தான் நன்மைகள் ஏற்படும். இயற்கை ஜோதிடத்தில் இது மிகவும் ஃபில்டர் பண்ணி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். ஏன் இறைவன் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு இவ்வளவு வக்ரமாக நடந்து கொள்கிறான் என்றால், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய சாதனை சாதிக்க வேண்டும் என்று இறைவன் வகுத்த விதியாகும். விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் விதியை வெல்லக்கூடியவர்கள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள். அதனால்தான் இவர்கள் பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரை ஒவ்வொரு நாட்களும் பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 100% என்றால் ஒரு 10% பேர் வேணும் என்றால் அவர்களை தன்னை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் 90% பேர் பின்னாளில் மிகப்பெரிய யானியாகவும், அது அகழ்வாய்வு ஆராய்ச்சியாக இருக்கட்டும், விண்வெளி ஆராய்ச்சியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாக இருக்கட்டும், உலக சாதனை படைத்தவர்களில் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் பங்கு பெற்றிருப்பார்கள். இந்த அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு தன் மேல் எரியக்கூடிய கற்களை, ஒவ்வொரு கற்களையும் சேமித்து வைத்து எவ்வளவு பெரிய உயரமான மலைக்கும் அந்த சேமித்த கற்களை படிக்கட்டாக அமைத்து சிகரத்தை தொடக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தான் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குரு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார். அதே போல் திடீரென்று உங்களிடம் தட்டி பறிக்கவும் செய்வார். அனுச நட்சத்திரக்காரர்கள் பிறரை நம்பி ஏமாந்தவர்கள் வேண்டுமென்றால் இருக்கலாம், தன்னை நம்பி ஏமாந்தவர்கள் எவரும் இல்லை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்ற மரக்கிளையில் ஒன்றிருக்கக்கூடிய குருவி அல்ல, மற்ற பறவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கிளையாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆலமரம். 8ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். இதனால் உங்களுடைய வருமானம் ஏதாவது குறைபாடு ஏற்படுமா என்றால் நிச்சயம் குறையாது. அதே போல் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கம் அதிகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் இந்த 12ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய குருவால்
தூங்குற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என நினைத்து இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று, ஒருவருக்கு தூக்கம் 8 மணி நேரம் கிடைக்கிறது என்றால் 4 மணி நேரம் தூங்கினால் போதும், மீதி 4 மணி நேரம் நாம் சேவ் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உதித்துவிடும். ஆக அயராது உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. உங்கள் எண்ணங்களுக்கேற்ப நல்லதே நடக்கும். அதே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம். இந்த குரு பயிற்சியானது மே மாதம் 14ஆம் தேதியே தொடங்கிவிட்டது. சிலர் இன்னும் எனக்கு ஏதும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். குரு பயிற்சி எப்போ ஆனாலும் ஒரு சிலருக்கு மட்டும் ஆரம்பத்திலே நடக்கும். ஒரு சிலருக்கு 2 மாதம் கழித்து தான் நன்மைகள் நடக்கும். ஆனால் சனி பயிற்சியில் அப்படி அல்ல, 3 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுவிடும். ஆனால் குரு பயிற்சி மட்டும் 2 மாதம் கழித்து தான் நன்மைகள் நடக்கும். ஆக மே மாதம் 14ஆம் தேதியே குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார். உங்களுக்கு யாரெல்லாம் வஞ்சகம் செய்தார்களோ அவர்களை பழித்திருக்கலாம் என்று நீங்கள் காத்திருந்தால் கூட, அவர்கள் உங்கள் கண் முன்னால் ஏதோ ஒரு அடிப்பட்டோ உள்ள நோய்வாய்ப்பட்டோ கிடக்கும் பொழுது உங்கள் மனம் பொறுத்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றி விடுவீர்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் உங்களால் காக்கப்பட்டு அவர்கள் திருந்தக்கூடிய காலம் இந்த 8ஆம் இடத்துக்கு குரு. 8ஆம் இடம் என்றாலே புதையல். புதையல் என்பது என்ன? மர்மமான ஒரு பொருள், அது திடீரென்று நமக்கு கிடைக்கும், அதுதான் புதையல். அந்த மாதிரி ரொம்ப நாளாக மர்மமாக உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவர்கள் யார் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்தில் தாக்கப்பட்டு உங்களால் காக்கப்பட்டு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த 8ஆம் இடத்து குரு நீங்கள் யார் என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான நல்ல யோகம் நடக்கக்கூடிய காலமாக இந்த 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் தீமையை விட நன்மையே அதிகமாக இருக்கும் என சொல்லி, இரண்டும் கலந்த கலவையாகத்தான் இந்த வருடம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தனக்கு என்னதான் நடந்தாலும் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே பிறவி எடுத்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இறைவன் அருளால் இந்த 8ஆம் இடத்து குரு அதிக பாதிப்பு கொடுக்காமல் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து, உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.